ஒன்று பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். நான் பரிசுத்தர் ஆகையால் போதும் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இது இந்த மாத வாக்குத்தத்தம். இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிற தேவன் அசுத்தமான காரியத்தை செய்துவிட்டு இந்த வார்த்தையை சொல்லவில்லை. பரிசுத்தமான காரியத்தை செய்கிற தேவனாய் இருந்து இந்த வார்த்தையை உங்களோடும் என்னோடும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். நீங்க தேடி வந்திருக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்றால் பரிசுத்தர். நீங்கள் தேடி வந்திருக்கிற தெய்வம் பரிசுத்தர். அதனால தான் அவர் சொல்றாரு, நான் எப்படி பரிசுத்தமா இருக்கிறேனோ அதே போல நீங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஒரு நாள் ஒரு விபச்சார ஸ்திரீயை கல்லெறிய வந்தார்கள். கல்லெறிய வந்த போது இயேசு சொன்னார், உங்களில் யாராவது ஒருத்தர் குற்றம் செய்யாம உண்மையா பரிசுத்தமா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இந்த ஸ்திரீயின் மேல நீங்க கல்லெறிங்கன்னாங்க. சொல்லிட்டு அவர் சொன்னார், என்னில் குற்றம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? காலரை தூக்கி விட்டு இயேசு சொன்னார், என்னில் குற்றம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது ஒரு பரிசுத்தமாக இருக்கிறவன், உண்மையாக இருக்கிறவன், நான் பாவம் செய்யலைன்னு சொல்கிறவன் இந்த விபச்சார ஸ்திரீயின் மேலே கல்லறிங்கன்னு சொன்ன உடனே இயேசு தன்னுடைய தலையை சாய்த்து தான் விரலை வச்சு மண்ணில் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. ஒருத்தரை காணோம். அந்த விபச்சார ஸ்திரீ மட்டும் பக்கத்தில் இருந்தாள். அவன் மட்டும் பக்கத்தில் இருந்தா. இவங்க உனக்கு ஒன்றும் செய்யலையா? அப்படின்னா நானும் உனக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்ல. நீ போய் பரிசுத்தமாயிரு, நீ பரிசுத்தமாய் வாழு. இன்னைக்கு ஒவ்வொரு வரையும் ஆண்டவர் அடுத்த காலகட்டத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்களும் நானும் அடுத்த நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு நாம் கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் மறுபக்கம் பிசாசு நாம் இருந்த நிலையிலேயே இருக்க வேண்டும், நாம் அழிந்து போக வேண்டும், நாம் பாழாய் போக வேண்டும், நாம் சீரழிந்து போக வேண்டும் என்று அவன் நம்மை பரிசுத்தத்தை விட்டு நம்மை வழி விலக பண்ணுகிறான். கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விடாதபடி அவன் நம்மை கர்த்தரை விட்டு பிரிக்கிறான். பாவமான செயல்களை செய்ய வைக்கிறான், ரகசிய பாவத்தை செய்ய வைக்கிறான், துணிகரமான பாவத்தை செய்ய வைக்கிறான், அந்தரங்க பாவத்தை செய்ய வைக்கிறான். அந்தரங்க பாவம் என்றால் யாருக்கும் தெரியாம நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற பாவம் துணிகரமான பாவம். இது பாவம் தெரிஞ்சும் அந்த பாவத்தை மறுபடியும் போய் செய்கிறது, அதுதான் துணிகரமான பாவம், ரகசியமான பாவம். நான் யாருமே கிடையாது, இந்த பாவத்தை நான் செய்கிறதை யாருமே பார்க்க முடியாது. ஆனால் ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறவர் தான் பரிசுத்தர், பார்த்து கொண்டிருக்கிறவர் தான் பரிசுத்தர். அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர். ஆனால் என்னை சேவிக்கிறவர்களும், என்னை பின்பற்றுகிறவர்களும், என்னை ஆராதிக்கிறவர்களும், என்னை தேடி வருகிறவர்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, பாவம் உன் வீட்டு வாசற்படியிலே படுத்து கிடக்கும். பாவம், நம்ம செய்கிற பாவம் வீட்டு வாசப்படியில் படுத்து கிடக்குமாம். வேத வசனம் சொல்லுகிறது, உன் பாவம் உன்னை பின்தொடரும், உன் பாவம் உன்னை பின்தொடரும். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்திற்கு கூலி, பாவத்திற்கு சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் உன்னை பின்தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் உன்னை பின்தொடரும், உன் வீட்டு வாசற்படியில் படுத்து கிடக்கும். அப்பனா வேத வசனம் சொல்லுகிறபடி நம்ம பாவம் செய்திருக்கலாம் இந்த நிமிஷம் வரைக்கும். ஆனா இன்னைக்கு அந்த பாவத்தை எல்லாம் மனம் கசந்து அழுது, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, என் பாவத்திற்கு ஒரு தீர்வை தாரும், என் பாவத்திற்கு ஒரு முடிவை தாரும் ஆண்டவரே, என்னால் பாவம் செய்யக்கூடாது என்று நான் நினைக்கிறேன், ஆனால் மறுபடியும் இந்த பாவத்தை நான் செய்கிறேன்.
என்னை மன்னியும் என்று சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தை நம் மீது ஊற்றுவார். அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவுவார், நம்மை சுத்திகரிப்பார். அவர் எப்படி பரிசுத்தமாய் இருக்கிறாரோ அதே போல நம்மையும் அவர் பரிசுத்தமாய் மாற்றுவார். இன்னைக்கு அதைத்தான் ஆண்டவர் செய்ய போகிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். எதற்காக? நீங்க அடுத்த நிலைக்கு உயர வேண்டும். நீங்க உயர்வான இடத்திற்கு நீங்க கடந்து போக வேண்டும். பூமியில் உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை நான் நிலைநிறுத்த வேண்டும். அதற்காகவே நீங்க பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இன்னைக்கு ஆண்டவரை தரிசிக்க முடியாம போறதுக்கு காரணம், இயேசுவை இன்னைக்கு பார்க்க முடியாததுக்கு காரணம், இயேசுவின் சத்தத்தை இன்னைக்கு நம்ம கேட்க முடியாததுக்கு காரணம் என்ன? பாவம். நம்ம பரிசுத்தம் இல்லாம இருக்கிறது தான். பரிசுத்தம் இல்லாம இருக்கிறது தான். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிப்பார்கள். இன்னைக்கு உலக பிரகாரமா ஒரு இடத்துல போர்டு போடப்பட்டிருந்தது. 500 ரூபாய்க்கு ஒரு தரிசனம், 1500 ரூபாய்க்கு ஒரு தரிசனம், 5000 ரூபாய்க்கு ஒரு தரிசனம், 250 ரூபாய்க்கு ஒரு தரிசனம். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் நானும் பரிசுத்தமா இருந்தால் நம்மை தேடி வந்து நமக்கு தரிசனம் கொடுப்பவர் தான் கர்த்தர். ஆமென். தேடி போய் நாம் தரிசனம் பார்ப்பது கடவுள் அல்ல, நம்மை தேடி வந்து நமக்கு தரிசனமாவது தான் கடவுள். அவர்தான் இயேசு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சுத்த இருதயம் இருந்தால் போதும், பரிசுத்தமா இருந்தால் போதும், நாம் தேவனை பார்க்கலாம், இயேசுவை பார்க்கலாம், பரலோக ராஜ்யத்தை பார்க்கலாம், பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை பார்க்கலாம். பிரியமானவர்களை, ஒரு நாள் வேத வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் அந்த ஆடுகளை எங்க மேய்த்து வந்தான்னா, ஓரேப் அப்படிங்கிற ஒரு தேவ பர்வதம். ஓரேப் என்கிற அந்த தேவ பர்வதத்திலே தன் மாமாவோட ஆடுகளை மோசே மேய்த்து வருகிறார். மேய்த்து வரும்போது ஒவ்வொரு நாளும் வழக்கம் போல் அந்த ஓரேப் தேவ பர்வதத்திலே மாமாவோட ஆடுகளை மேய்த்து வரும்போது ஒரு நாள் திடீர்னு கர்த்தருடைய தூதனானவர் ஒரு பச்சை முட்செடியிலே அக்கினி ஜுவாலையா இருந்து திடீர்னு பச்சை முட்செடி தீப்பிடிச்சு எரிகிறது. வேத வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அக்கினி ஜுவாலையிலே நின்று, இப்ப தேவதூதன் எங்க நிற்கிறாரு? பச்சை முட்செடி திடீர்னு தீப்பிடிச்சு எரியுது, அக்கினி ஜுவாலையாய் பற்றி எரியுது. அந்த அக்கினி ஜுவாலைக்கு நடுவுல யார் நிற்கிறா? கர்த்தருடைய தூதன் நிற்கிறாரு. ஆடுகளை மேய்த்துக்கிட்டு இருந்த இந்த மோசே திடீரென்று, என்னடா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு பச்சை முட்செடி தீப்பிடித்து எரிகிறது என்று உற்று பார்த்தான். உற்று பார்க்கும்போது அக்கினி ஜுவாலையிலே கர்த்தருடைய தூதனானவர் அந்த தீயின் மத்தியிலே, அந்த அக்கினி ஜுவாலையின் மத்தியிலே அவர் நின்று கொண்டிருந்தார். என்னதான் நடக்குதுன்னு சொல்லி தான் ஆடுகளை விட்டுட்டு, இப்ப முட்செடி இப்பொழுது தீப்பிடிச்சு எரிந்து கொண்டிருக்கிறது. அதுவும் பச்சை முட்செடி தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒன்றும் கருகவில்லை. தீப்பிடிச்சு எரியுது, ஆனா இலை ஒன்றும் கருகவில்லை. அங்க இருக்கிற அந்த கம்புகள் எதுவும் தீப்பிடிச்சு கரிக்கட்டையாய் மாறவில்லை. இப்ப என்ன நடக்குது? முட்செடி வெந்து போகாதிருக்கிறது. என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி பெயர் சொல்லி அழைக்கிறான். மோசே, மோசே,
அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்போ இதோ நான் அடியேன், இதோ நான் அடியேன்கிற வார்த்தையை சொல்றாரு. அப்பொழுது இப்போ என்ன நடக்குது? மோசே மோசே அப்படிங்கிற பெயரை அக்னி ஜுவாலையிலே நிற்கிற கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒவ்வொருவருடைய பெயரும் ஆண்டவருக்கு தெரியும். ஒவ்வொருவருடைய பெயரும் ஆண்டவருக்கு தெரியும். இந்த இடத்துல இருக்கிற, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய நேம் அவருக்கு தெரியும். மோசே மோசே அப்படின்னு சொன்னவனே அடுத்த சத்தம், இதோ அடியேன் இருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் அதே போலதான் இந்த இடத்துல ஒவ்வொரு வரையும் பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கிறார். நீங்க எல்லாம் தானா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. நீங்க தானா உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. உங்க ஊர்ல இருந்து ஒரு ஃபேமிலி நீங்க மட்டும்தான் வரலாம் ஆலயத்துக்கு. சொல்ல போனா உங்க கிராமத்துல நீங்க ஒருத்தர் மட்டும்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளையா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒருத்தரா இருந்தாலும் அந்த நேமை சொல்லி தான் உங்களை இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். எதற்காக? உங்களை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக. நீங்க பரிசுத்தரை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக. நீங்க பரிசுத்தமாய் வாழ்ந்து நீங்க உயர்ந்திருக்கணும். நீங்க தேசத்துல சிறந்திருக்கணும். உங்க பட்டணத்துல நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். நீங்க சொலித்திருக்கணும். அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நீங்க விளங்கணுங்கிறதே கர்த்தருடைய திருவுல சித்தம். அதனாலதான் ஆண்டவர் உங்களை இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். என்னைக்கும் இல்லாதபடி அன்னைக்கு ஆடு மேய்த்து கொண்டு அந்த மோசே திடீரென்று முச்செடி தீப்பிடித்து எரிகிறது. என்னதான் நடக்கிறது? அந்த முச்செடி தீப்பிடிச்சு எரிந்தாலும் அந்த முச்செடியிலே அந்த முச்செடி கருகி போகவில்லையே. அந்த முச்செடியில் இருக்கிற இலைகள் கருகி போகவில்லையே, வெந்து போகவில்லையே. என்ன இந்த அற்புத காட்சி என்று தேடி போய் பார்க்கிறதற்கு முச்செடியை நெருங்கும் போது முச்செடியிலே தோன்றின தூதனானவன் சொல்லுகிறார், என்னை கிட்டி சேராயாக, என்னை கிட்டி சேராயாக. காரணம், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள அவர் வந்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உங்களுக்குள்ள வாழணும்னு விரும்புகிறார். உங்களுக்குள் தங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தான் அவருடைய மாளிகை. ஹலோ அன்பு தம்பி, நீங்க தான் அவருடைய தோட்டம், நீங்க தான் அவருடைய பண்ணை, நீங்க தான் அவர் தங்கும் ஆலயம். அவர் உங்களுக்குள்ள வாழணும்னு விரும்புகிறார். உங்களுக்குள் வாசமே பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்குள் தங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா உங்களுக்குள்ள தங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிற அவர் நீங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார். அதனால் அன்னைக்கு மோசையை பார்த்து சொன்னாரு, மோசே உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை நீ என்ன செய்ய? கலற்றி போடு. நீ கலற்றி போடு. நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. இன்னைக்கு ஆவியானவர் இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை நீ கலற்றி போடு. உனக்குள் வாசம் பண்ணுகிற நான் பரிசுத்த, நீ பரிசுத்தமாக இருக்கணும். அப்பனாதான் நான் வாழ முடியும், நான் தங்கி இருக்க முடியும். அப்பனா நீ உன் பாதரட்சையை கலற்றி போடு. பாதரட்சையை கலற்றி போடு. என்ன பாதரட்சை? என்ன பாதரட்சை? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். இந்த காலை வேளையிலே திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெற போறீங்க. அவங்க அப்பத்துக்கு அடையாளமா, அவருடைய மாம்சத்துக்கு அடையாளமா அப்பத்தை புசிக்க போறீங்க. அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமா திராட்சை ரசத்தை பானம் பண்ண போறீங்க. அப்பனா நீங்க செய்யணும் ஒன்றே ஒன்று, உங்க பாதரட்சையை கலற்றி போடு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். பாதரட்சையை கலற்றி போடு.
பெருமை. பெருமை என்கிற அந்த பாதரட்சையை கலற்றி போடு. கொஞ்சம் பணம் வந்துருச்சுன்னா போதும் பெருமை, கொஞ்சம் ஆள் சப்போர்ட் வந்துருச்சுன்னா போதும் அவங்களுக்குள்ள இருக்கிற பெருமை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவன் பாவிகளுக்கு அவர் இறங்குகிற தேவன். பாவத்தை செய்து போய் என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்கும்போது பாவத்திற்கு மன்னிப்பை கொடுக்கிற தேவன். ஆனால் ஒருத்தருக்கு மாத்திரம் அவர் எதிரி. யார் அது? பெருமையுள்ளவர்களுக்கு. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி சொல்லுகிற காரியம், ஆண்டவரே எனக்கு நீர் எவ்வளவு செல்வத்தை தந்தாலும் சரி, நீர் எனக்கு எவ்வளவு பெரிய வரங்களை தந்தாலும் சரி, அந்த வரங்கள் மூலமாக அற்புதங்கள் நடந்தாலும் சரி, எனக்குள்ள ஒரு காலமும் பெருமை வந்து விடக்கூடாது. நான் யாருக்கு முன்னாடி பெருமையாக நிற்கக்கூடாது. எனக்கு என் வரங்கள் இருக்கு, என் மூலமா அற்புதம் நடக்குது, என் மூலமா பிசாசு ஓடுது, எனக்கு எல்லாமே இருக்கு, கார் இருக்கு, பைக் இருக்கு அப்படின்னு ஒரு நாளும் ஆண்டவரே நான் பெருமையாகி விடக்கூடாது. ஆண்டவரே எப்பயும் நான் தாழ்மை உள்ளவனா இருக்கணும். எனக்கு கோடி ரூபாய் பணம் வந்தாலும் நான் ஆண்டவரே தாழ்மை உள்ளவனா இருக்கணும். என் சபையில் 1000 பேர் வந்தாலும் 1000 குடும்பம் நீங்க தந்தாலும் ஆண்டவரே எனக்குள்ள பெருமை வந்து விடக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பெருமை என்கிற அந்த பாதரட்சையை கலற்றி போடு. இன்னைக்கு ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியாததுக்கு காரணம் பெருமை. பெருமை. பெருமையான பேச்சை தூக்கி போடுங்க. பெருமையான பேச்சு வேண்டாம். பெருமை, தேவன் உங்களுக்கு எதிரி. யார் பெருமையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் எதிரி. வேண்டாம். சிறு பிள்ளைகள்கிட்ட தாழ்மையா பேசுங்க, வாலிபர்கள்ட்ட தாழ்மையா பேசுங்க, நல்ல வளர்ந்தவங்ககிட்ட பேசுங்க. ஒருத்தட்ட ஒரு மாதிரியும் இன்னொருவர்கிட்ட ஒரு மாதிரியும் அப்படி பேசுகிற அந்த பழக்கம் வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, பெருமை என்கிற அந்த பாதரட்சை நீ கலற்றி போடு. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள வந்து தங்கணும்னு விரும்புகிறார். நீ பரிசுத்த பூமி, நீங்க பரிசுத்த பூமி. அந்த பரிசுத்த பூமியிலே இயேசு தங்க வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு தங்க வேண்டிய அந்த இடத்திலே பெருமை இருக்குமானால் அந்த பெருமை இருக்கிற இடத்துல இயேசுவால் தங்க முடியாது. தங்க முடியாது. பெருமை என்கிற அந்த பாதரட்சையை கலற்றி போடுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே பெருமைப்பட மாட்டேன், ஆண்டவரே பெருமைப்பட மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் தாழ்மையை கொடுப்பார். வேத வசனம் சொல்லுகிறது, நீங்க தேடி வந்திருக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். எவ்வளவு கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களை தாழ்த்த முடியுமோ அவ்வளவு உங்களை நீங்கள் தாழ்த்த பழகும்போது நிச்சயமாய் உங்களுக்கு உயர்வு கடந்து வந்து கொண்டே இருக்கும். உயர்வு கடந்து வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு இந்த ஆலயத்தில் செருப்பை வெளியில கலட்டி போட்டு விட்டு இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த ஆலயத்தை விட்டு இந்த ஆராதனையை விட்டு நீங்க கடந்து போகும்போது இந்த பெருமை என்கிற அந்த பாதரட்சையை நீங்க கலற்றி விட்டு உங்க வீட்டுக்கு நீங்க போங்க, உங்க வியாபார ஸ்தலத்துக்கு போங்க, உங்க இல்லற வாழ்க்கையை தொடங்குங்க. நிச்சயமாய் அதுக்கு பின்னாடி என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள், நீங்களே அறிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் உங்களை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நீங்க ஆசீர்வதிக்கப்படணுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிப்பார். உங்களை எதுக்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்தார்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க படிப்புல ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க செய்கிற தொழிலில் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க உங்க குடும்பத்தில் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க சமுதாயத்தில் ஆசீர்வதிக்கப்படணும். அதுதாங்க அவருடைய நோக்கம். ஆனால் சாத்தானோட நோக்கம் நீங்க ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, நீங்க அவமானப்படணும், நீங்க நிந்திக்கப்படணும், நீங்க சோர்ந்து போகணும், நீங்க பலவீனப்படணும், நீங்க நஷ்டப்படணும், நீங்க செத்து போகணும்ங்கிறது தான் அவனோட திட்டம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒவ்வொருவரும் பரிசுத்த பூமி. இந்த பரிசுத்த பூமியிலே பரிசுத்தர் வந்து தங்க விரும்புகிறார். பரிசுத்தர் வந்து தங்குகிறதற்கு பெருமை என்கிற அந்த பாதரட்சையை
இன்னைக்கு கலட்டி தூக்கி எறிந்து விட்டு நீங்கள் போகும்போது சமுதாயத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. மோசே, நீ கிட்டி சேராயாக, உன் பாதரட்சை நீ கலற்றி போடு. நீ நிற்கிற பூமி, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. நான் பரிசுத்த பூமி, பரிசுத்த பூமியிலே நீ நிற்கிறாய், பரிசுத்த பூமியிலே நீ நிற்கிறாய். எந்த சூழ்நிலையிலையும் தவறிடக்கூடாது. உண்மையில தவறிடக்கூடாது. நீங்கள் ஒரு கடைக்காரர் உங்களுக்கு நீங்கள் 100 ரூபா கொடுத்துருக்கிறீங்க, உங்கள்கிட்ட பைசாவே கிடையாது. அவர் உங்களுக்கு பேலன்ஸு 30 ரூபா கொடுக்கணும், ஆனால் 60 ரூபா கொடுத்துட்டாரு. ஆனால் உங்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் பிசாசு சொல்லுவான், இப்போ உனக்கே தேவைகள் அதிகமாக இருக்குது, உனக்கே பணம் எவ்வளவு தேவை இருக்குது, 30 ரூபா தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எடுத்துக்கோ, இந்த 60 ரூபா மீதம் கொண்டு போ, உனங்களுக்கு வர வேண்டிய பணம் எவ்வளவு, 30 ரூபா. ஆனால் கடைக்காரர் கொடுத்த ரூபா எவ்வளவு, 60 ரூபா. இப்போ 30 ரூபா கூட கொடுத்துட்டார். பிசாசு சொல்லுவான், நீ திரும்பி போய் கொடுக்காத, நீ திரும்பி போய் கொடுக்காத. ஒரு ஊழியக்காரர் உண்மையை பற்றி பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் பண்ணி முடித்து விட்டு, உண்மையாக இருக்கணும், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான் அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு நாள் அவர் பஸ்ஸில் ஏறினார். இந்த பிரசங்கத்தை யூடியூப் வழியாக ஒரு நபர் கேட்டிருக்கிறாரு. இப்போ இந்த ஊழியக்காரர் பஸ்ஸில் ஏறுகிறார், பிரயாணம் பண்ணுகிறார், டிக்கெட் எடுக்கிறாரு. இவர் 10 ரூபா கொடுக்குறாரு, கண்ட்ரைட்ரு 7 ரூபா போக 3 ரூபா கொடுக்கணும், ஆனால் மறந்தாப்புல 90 ரூபா கொடுத்துட்றாரு. இப்போ இவருக்குள்ள ஒரே ஒரு போராட்டம், 90 ரூபா கிடச்சிருச்சு, நமக்கு 3 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல 90 ரூபா கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய? பிசாசு சொல்கிறான், உனக்கே தேவைகள் அதிகமாக இருக்கு, நீ வச்சுக்கோ, பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கோ, தெரியாமல் தானே கொடுத்துட்டான், எத்தனையோ அக்கிரமங்கள் நடக்கு, அநியாயம் நடக்கு, நீ வச்சுக்கோன்னுறான். ஆனால் இவருக்குள்ள ஒரே போராட்டம். இப்போ இறங்க வேண்டிய ஸ்டாப் வருகிறது. இறங்கும்போது 2 படி இறங்கிட்டார். 2 படி இறங்கிட்டு கண்ட்ரைட்டரை கூப்பிட்டாரு, எனக்கு 3 ரூபா தான் பேலன்ஸ் கொடுக்கணும், ஆனால் 90 ரூபா நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, இது மறந்தாப்பில் கொடுத்துருக்குறீங்க, இந்தாங்க பாக்கி சில்லற அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அப்போ தான் கண்ட்ரைட்டர் சொன்னார், உங்களை நான் ஏற்கனவே யூடியூப்பில் நான் பார்த்துருக்குறேன், ஒரு நாள் உண்மையாக இருக்கணும்னு நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்க, எனக்கு தெரியும் நான் 3 ரூபா தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு. நீங்கள் உண்மையை பற்றி பிரசங்கம் பண்ணதுனால இந்த 90 ரூபாவை நான் தெரிஞ்சே தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஆனால் நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்க உண்மையாக இருக்கணும்னு, நீங்கள் பிரசங்கம் பண்ணின நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க, நிச்சயமாக அந்த பிரசங்கத்தை கேட்குறவங்களும் உண்மையாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரரிடம் அந்த கண்ட்ரைட்டர் சொன்னார். வண்டி நகண்டவனே அப்போ தான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். ஆண்டவரே, நான் தெரியாமல் ஒருவேளை நான் இந்த பணத்தை எடுத்திருந்தேன்னா ஒரு ஆத்துமா அழிந்து போயிருக்குமே, நான் பண்ணின பிரசங்கம் எல்லாம் வீணாய் போயிருக்குமே, ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர்ட்ட அந்த ஊழியக்காரர் மன்னிப்பு கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளைகளில் சோதனைகள் வரும், நம்ம உண்மையில் சோதனைகள் வரும். ஒரு நாளும் பிசாசுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. ஒருவேளை ஒரு கடையில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்றீங்க வைத்துக்கொள்ளுங்கள், சில வேளைகளில் சாப்பிடும்போது தோசை மெலிஞ்சு போன தோசையாக வருது, பஞ்சத்தில் அடிபட்ட ஸ்பெஷல் தோசையாக வருது. ஆனால் அந்த ஸ்பெஷல் தோசையை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு தோசை வாங்குறீங்க. வாங்கிட்டு இப்போ இந்த தோசை 60 ரூபாவா, இந்த தோசைக்கு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் முனைங்கிட்டே சாப்பிட்றீங்க. 2வது தோசையும் வந்துருச்சு, சாப்பிட்டாச்சு. இப்போ சாப்பிட்டு முடித்த உடனே பில்லு வருது, ஒரு தோசைக்கு மட்டும்தான் பில்லு வருது. இப்போ பிசாசு சொல்லுவான், பாரு, 1 கரண்டி மாவு 2 கரண்டி மாவு 120 ரூபா பில்லு, எதுக்கு கொடுக்கணும்? இப்போ பாரு, நீ சாப்பிட்டதே சின்ன தோசை, எதுக்கு? நீ என்ன செய்யாத, அவன் பில்லு போட்டதுக்கு நீ என்ன செய்ய, குடு அப்படின்னு பிசாசு சொல்லுவான். நம்ம வாங்கினது எத்தனை தோசை? 2 தோசை.
அப்போனா நம்ம கட்டாயமாக 2 தோசைக்குரிய அந்த பில்லை நம்ம என்ன செய்ய வேண்டும்? பே பண்ணி தான் ஆகணும். ஆமென். இதுதான் உண்மையின் அடையாளம். இதே போல் எத்தனை காரியம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உண்மை 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 உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவா. நீங்க உண்மையுள்ளவனா இருக்கணும். இன்னைக்கு உண்மை இல்லாத அந்த தன்மை என்கிற அந்த பாதரட்சையை இன்னைக்கு நீங்க கலற்றி போடுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நீங்க பரிசுத்த பூமி. இந்த பரிசுத்த பூமியிலே உண்மை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை இல்லாமல் ஆண்டவரால் உயர்த்தவே முடியாது. உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூரண ஆசீர்வாதம் பெற முடியும். நீங்க உண்மையா இருக்க விரும்பும் போது பல சோதனை போராட்டங்கள் வரும். ஆனாலும் நீங்க பயப்படாதீங்க. உங்க உண்மையிலே நீங்கள் நிலைத்திருக்கும் போது பரிபூரண ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். வேத வசனம் சொல்லுகிறது, உலகத்தின் முடிவு பரியந்தம் நீ உண்மையுள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்வாய். இன்னைக்கு உண்மை இல்லாத அந்த தன்மை என்கிற அந்த பாதரட்சையை நீங்க கலற்றி போடுங்க. உண்மையா இருக்க பழகுங்க. இந்த பரிசுத்த பூமி ஒரு நாளும் உண்மை இல்லாத தன்மையின் நிமித்தமாய் அவர் தங்க முடியாமல் போகக்கூடாது. இன்னைக்கு உண்மையுள்ளவர்களாய் நீங்க மாறணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு படைத்த தெய்வத்திற்கு உண்மையுள்ளவர்களாய் எத்தனை பேர் மாற போறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்தெந்த காரியத்தில் உண்மை இல்லாம இருந்தீங்களோ அந்தந்த காரியத்தில் ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் உண்மை இல்லாதவனா இருந்தேன். ஆண்டவரே, அந்த பாதரட்சியை நான் கலற்றி போடுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாம போறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த காரியம்தான். உண்மை இல்லாத காரியத்தை பிசாசு உங்கள்கிட்ட கொண்டு வந்து உங்களை அடிமட்ட பாதாளத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். ஆனால் அதற்கு இடம் கொடுக்காதீங்க. ஒன்றே ஒன்று, உண்மையா இருக்க உங்களை நீங்க அர்ப்பணிங்க. உங்க பெற்றோருக்கு உண்மையா இருங்க. பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெற்றோருக்கு உண்மையா இருங்க. கல்யாணம் முடிச்சவங்க உங்க கணவனுக்கு உண்மையா இருங்க. மனைவிகளுக்கு கணவன் உண்மையா இருங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருங்க. உங்க பெற்றோருக்கு எதையும் மறைக்காதீங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க. கணவன் மனைவிக்கு எதையும் மறைக்காதீங்க. உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஆமென். உண்மை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு 100 ரூபா கொடுக்குறாரா? அதுல உண்மையா இருங்க. 10 ரூபா ஆண்டவருக்கு கொடுங்க. எனக்கு அற்புதராஜ் முழியரவு ஜபத்தப்ப கொண்டு வந்து என் கையில கொடுத்த போது, அந்த காணிக்கையை, அந்த தசம பாகத்தை நான் வாங்கின போது ஒரு நிமிஷம் என்னுடைய கண்கள் எல்லாம் கலங்கினது. தசம பாகத்தை கொண்டு வந்து, அண்ணே, கடந்த மாதத்துலேருந்து நான் எப்பயுமே சம்பளத்திலிருந்து நான் தசம பாகம் கொடுப்பேன். ஆனால் இப்போ டெய்லி எங்கள் ஓனர் 100 ரூபா எனக்கு பேட்டா கொடுப்பாரு, பஸ்ஸுக்கு கொடுப்பார், பெட்ரோலுக்கு. அதுலேயும் நான் 10 ரூபா எடுத்து வச்சேனே. எனக்கு கேமராவுக்கு போனதில் அதில் நான் எடுத்து வச்சேனே. நான் பஸ் செலவுக்கு அந்த கொடுத்ததில் நான் எடுத்து வச்சேனே அப்படின்னு சொல்லி கரெக்டாக 1 ரூபா தவறாமல் அந்த தசம பாகத்தை கொண்டு வந்து கையில் கொடுத்த போது ஒரு நிமிஷம் கண் கலங்கினேன். உண்மையுள்ள மனுஷன். எனக்கு தெரியும், 6000 ரூபா சம்பளத்தில் இருந்து இன்னைக்கு கர்த்தர் 22,000 ரூபா சம்பளத்துக்கு உயர்வுக்கு காரணம் இதுதான். ஒருவேளை கவர்மெண்ட் ஜாப் இல்லாமல் போகலாம் இந்த ஜாப்பு, ஆனால் இது ஒரு பெர்மனன்ட் ஜாப்பு. கர்த்தர் கொடுத்த ஜாப்பு. அன்னைக்கு சொன்னா, ஒரு வேலையாளா சேர்ந்தேன், இன்னைக்கு கம்பெனி பார்ட்னரா லாபம் ஷேரிங் கிடைக்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன உயர்த்தி இருக்கிறாரு. அடுத்து நான் சொன்னேன், உன்னை ஓனரா மாத்திடுவார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதாங்க இன்னைக்கு சின்ன காரியத்திலையும் நீங்க உண்மையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு வேலை கிடைக்கல. ஏன் கிடைக்கல? உனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த காரியத்தில் நீ உண்மையா இல்லை.
அதனாலதான் கர்த்தர் அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போக முடியல. இன்னைக்கு அதே நிலையில நீங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் விரும்புகிறார். ஆனா அடுத்த நிலைக்கு உங்களால கடந்து போக முடியாம இருக்கிறதுக்கு காரணம் உண்மை இல்லாத காரியம். உண்மை இல்லாத காரியம். இன்னைக்கு உண்மை இல்லாத தன்மை என்கிற அந்த பாதரட்சையை இன்னைக்கு நீங்க கலற்றி போடும்போது நீங்கள் பரிசுத்த பூமி, நீங்க பரிசுத்த இடம், நீங்க பரிசுத்த மாளிகை, பரிசுத்த தோட்டம், இந்த பரிசுத்த பூமியிலே பரிசுத்தர் தங்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்றீங்க? நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உண்மையுள்ளவனாயிரு. உண்மை இல்லாத தன்மை என்கிற அந்த பாதரட்சியை நீ என்ன செய்? கலற்றி போடு, கலற்றி போடு, கலற்றி போடு. ஆண்டவர் சொல்றாரு, தூசண வார்த்தை. இந்த நாவு கர்த்தரை துதிக்கிறதற்காக உண்டாகி இருக்கிறார். இந்த நாவு கர்த்தரை துதிக்கிறதுக்காக உண்டாகி இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை, இன்னைக்கு கெட்ட வார்த்தை, தூசண வார்த்தை என்கிற அந்த பாதரட்சையை உங்க காலிலிருந்து அது நீ கலற்றி போடு, கலற்றி போடு. தூசண வார்த்தை. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னு தான் பேரு, இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்கன்னு தான் பேரு. இன்னைக்கு வாயில வர்றதெல்லாம் தூசண வார்த்தை, வாயில வர்றதெல்லாம் சினிமா பாடல், வாயில வர்றதெல்லாம் சினிமா டைலாக்கு, வாயில வர்றதெல்லாம் பொய். அப்படிதானே? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பரிசுத்த பூமி, இந்த பரிசுத்த பூமியிலே பரிசுத்தர் வந்து தங்க விரும்புகிறார். இந்த பாதரட்சை நீ கலற்றி போடு. தூசண வார்த்தை. ஹலோ அம்மா, அக்கா, அண்ணா, தங்கச்சி, தம்பி, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுறாரு. நாட்கள் பொல்லாதவைகள், காலம் ரொம்ப மோசமான காலம். ஒரே ஒரு பூமி அதிர்ச்சி தான், உலகமே இல்லாம போயிடும். நேற்று கோடீஸ்வரனா இருந்தவன் இன்னைக்கு ஒரு எர்த்துக்வைக், பூமி எதிர்ச்சி வந்தவனே பிச்சைக்காரனா மாறிடுறான். இன்னைக்கு நம்ம பாதுகாக்கப்படுறோம். எதுக்காக? எப்படி பாதுகாக்கப்படுறோம்? இரவும் பகலும் தமிழ்நாட்டோட போட்டோவையும் இந்திய தேசத்தின் போட்டோவையும் வைத்து கொண்டு ஒரு கூட்ட மக்கள் கண்ணீர் வடித்து மேப்பை நனைக்கிற, மேப்பு கிழிஞ்சு போகிற அளவுக்கு கண்ணீர் வடிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அதனால தான் பாதுகாக்கப்படுகிறோம், அதுக்காக தான் தப்பிக்கப்படுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தூசண வார்த்தை. இதில் 90 பேருக்கு தூசண வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, அந்த தூசண வார்த்தையை தூக்கி ஏறி, நான் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்னையிலிருந்து தூசண வார்த்தையை நான் பேசினதே கிடையாது. நான் சிறு வயசுலேருந்து எனக்கு தூசண வார்த்தையை பேசினதே கிடையாது. என் ஒய்ஃபு இந்த பூமியில் எங்கள் கூமாப்பட்டிக்கு வந்தபோது அவள் சொன்னா, இது என்ன வார்த்தைங்க அப்படின்னு கேட்டா. ஏதோ புதுசு புதுசாக பேசுகிறாங்களே, இது என்ன லாங்குவேஜ்னு கேட்டா. அப்படின்னா அவங்க அந்த லாங்குவேஜ் கூட தெரியாமல் வளர்ந்துருக்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த லாங்குவேஜ் பேசுகிற மனிதர்களோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவங்க பேசுகிற அந்த வார்த்தைக்கும் நம்ம பேசுகிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கணும். அல்லேலூயா. எவ்வளவு கோபம் வந்தாலும், இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், எவ்வளவு கோபம் வந்தாலும் தூசண வார்த்தை உங்கள் வாயில் புறப்படக்கூடாது. தூசண வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்படக்கூடாது. கெட்ட வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஹலோ பிரதர் அண்ட் சிஸ்டர், இன்னைக்கு அந்த தூசண வார்த்தையை நீங்க உங்க வாயை விட்டு தூக்கி எறிங்க, உங்க உதடை விட்டு தூக்கி எறிங்க. அந்த தூசண வார்த்தை என்கிற அந்த பாதரட்சையை நீ கலற்றி போடு. நீங்க பரிசுத்த இடம், பரிசுத்த பூமி. இந்த பூமியிலே பரிசுத்தர் தங்க வேண்டும் என்று விரும்புகிறார், தங்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்க வாயிலிருந்து சினிமா டைலாக் வரக்கூடாது. உங்க வாயிலிருந்து சினிமா பாடல் தொனிக்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை நீங்க பேசும்போதே பக்தி விருத்தி உண்டாகணும்.
நீங்க பேசும்போதே பக்தி விருத்தி உண்டாகணும். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹலோ, இன்னைக்கு தூசண வார்த்தை என்கிற அந்த பாதரட்சையை நீ கலற்றி போடு. நீங்க கலற்றி போடுங்க. பரிசுத்த இடம், பரிசுத்த பூமி, பரிசுத்த மாளிகை, பரிசுத்த தோட்டம், நீங்க பரிசுத்த ஆலயம். உங்க கூட கர்த்தர் இருக்கணும்னு விரும்புகிறார். பரிசுத்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும்னு விரும்புகிறார். பரிசுத்தர் உங்களுக்குள்ள உலாவணும்னு விரும்புகிறார். பரிசுத்தர் உங்களுக்குள்ள தங்கி இருக்கணும்னு விரும்புகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் எனக்குள்ள பரிசுத்தர் தங்கி இருக்கணும்னு விரும்புறீங்க? அப்படிப்பட்டவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பனா இன்னைக்கு இந்த பாதரட்சையை கலற்றி போடணும். ஆமென், 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 ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. இப்ப பக்கத்துல கலட்டி போட்டு வந்து நின்ன உடனே வாசிங்க 6வது வசனத்தை. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன். மோசே தேவனை நோக்கி பார்த்த பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். எதுக்காக மோசேட்ட வந்து கர்த்தர் பேசினார்னா, மோசேயின் மேல ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள பரிசுத்தர் வாசம் பண்ணணும்னு விரும்புகிறார். எதற்காக என்றால் உங்கள் மேலேயும் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஆமென். ஒருவேளை இந்த பூமியில் இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கலாம், ஆனால் உங்கள் மீது தேவன் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்காம இருக்கலாம், ஆனால் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற திட்டம் வேறு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் மேலே கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. எதுக்காக மோசேயை கர்த்தர் அந்த முச்செடியில் நின்று பேசினார்னா, எப்பா எகிப்தில் ஒரு கூட்டம் அடிமையாய் ஆலோட்டிகள் நிமித்தமாய் படுகிற பாடுகள் நிமித்தமாய் அடியை வாங்கிக்கிட்டு அடிமைகளா இருக்கிறாங்க. அவங்களை எகிப்திலிருந்து நீ கானான் தேசத்துக்கு நீ கூப்பிட்டு போக வேண்டிய ஒரு தலை சிறந்த தலைவனாய், ஒரு தீர்க்கதரிசியாய் உன்னை நான் மாற்ற போகிறேன். அதனை உன்னை நான் உருவாக்க போகிறேன். உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று அந்த முச்செடியில் நின்று ஆண்டவர் பேசினார். தூதன் பேசினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தர் உங்க மேல வந்து தங்கி இருக்கணும்னு விரும்புகிறார். உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும்னு விரும்புகிறார். எதற்காக? உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை உங்கள் பகுதியிலே, வேலை ஸ்தலத்திலே, நீங்க தங்கி இருக்கிற உங்களுடைய சமுதாயத்திலே கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஓ மோசே, உன்னை ஒரு தலை சிறந்த தலைவனாய் நான் மாற்ற போகிறேன். மோசே, உன்னை ஒரு தீர்க்கதரிசியாய் நான் மாற்ற போகிறேன். அநேகரை வழி நடத்தக்கூடிய பொறுப்பை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மோசே, இதுல இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்க மேல வச்சிருக்கிற கர்த்தருடைய திட்டம் பெரியது. உங்க மேல வச்சிருக்கிற கர்த்தருடைய நோக்கம் பெரியது. கர்த்தர் உங்க கிராமத்துல உங்களை மட்டும் கர்த்தர் எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், உங்களை கொண்டு கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவதற்காக, உங்களை தலை சிறந்த ஒரு தலைவியாக, தலை சிறந்த ஒரு தலைவனாக மாற்றுவதற்காக, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றுவதற்காகவே கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அப்ப மோசே சொல்றாரு, ஆண்டவரே, நான் திக்கு வாயேன், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கூரை வீட்டில் இருக்கலாம், குடிசை வீட்டில் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு போதுமான பணம் இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அது முக்கியம் கிடையாதுப்பா, அது முக்கியம் கிடையாது. என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நீ பாதரட்சியை கலற்றி போட்ட பாரு, அதில் தான் உண்மை விளங்குகிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, உடனே கர்த்தர் சொன்னவனே அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிவீங்கன்னா கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் கர்த்தர் மேலாக்குவார். நீங்க பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆமென்.
இப்போ மிகப்பெரிய பொறுப்பை மோசேட்ட கத்தர் கொடுத்தா. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கணும்னு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை ஆராதனையில் பாதரட்சையை கலற்றி போட ஆயத்தமாக இருக்கிறீங்க?